ஒரு பேரு The King சென்னைக்கு வராரு. மறைக்காயா யார் இவர்? Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். ஏன், எதற்கு? வலதுசாரி ஆதரவாளர் நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். பல சர்ச்சையான விஷயங்களை பேசி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய நபர். அப்படி தான் இப்பயும் தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தாவேகா ஆட்சியை நோக்கியும் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் நோக்கியும் பல குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போனார். காலையில் சென்னையில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீஸ் ஒரு டீம் அப்படியே போய் அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. கைது செய்யப்பட்டாருங்கிற செய்தி போட்டுட்ருக்காங்க. அவர் கைது செய்யப்படவில்லை. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கார். அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நிறைய சர்வதேச தடவில் லிங்க் இருக்குது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கெல்லாம் தொடர்பு இருக்குது. நெருக்கமான வட்டங்களில் அப்போ எப்படின்னு அதிரடியான சில குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாரு. அப்படிங்கும்போது ரிமாண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அதுக்கான ஆதாரத்தை இவர் கொடுத்து நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்ல போகிறாரா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையும் களை எடுத்துருவோம்னு தாவேகா ஆட்சி முடிவு பண்ணிடுச்சோம். இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நம்ம அவங்க என்ன ஒரு பிளானில் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வரக்கூடிய நேரங்களில் அவங்க அரசாங்கம் முன்ன யோசிக்காமல் தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நேரடியாக விஜயை போய் டார்கெட் பண்ணுறாங்க. விஜய் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்டெஃப். இன்று நம்மோடு இருப்பது மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள். தொடர்ந்து வணக்கம். மாரிதாஸ் கைது செய்யப்பட்டார். ஏன், எதற்கு? வலதுசாரி ஆதரவாளர் நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். புத்தகம் எழுதிட்டு மாரிதாஸினுடைய ஆரம்பத்தில் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருப்பார். ஃபேஸ்புக்கில் ஒரு போர்டு வச்சுருப்பார். அவருக்கு பேரே போர்டு தாஸ் அப்படிம்பாங்க. போர்டு வச்சு புள்ளி விவரத்தோட சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பார். கடுமையாக மோடியினுடைய ஆதரவாளர். நான் ஏன் மோடியை ஆதரிக்கிறேன் புத்தகம்லாம் எழுதினார். அந்த காலகட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமானு வச்சுக்கோங்களேன். 10 வருஷமாக இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக முதல்ல ஃபேஸ்புக்கில் தான் ஆரம்பித்தார். அப்புறம் யூடியூப் அப்படின்னு மற்ற பிளாட்ஃபார்ம்லையும் போயிட்டார். பல சர்ச்சையான விஷயங்களை பேசி எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய நபர். அப்படி தான் இப்பயும் தாவேகா ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தாவேகா ஆட்சியை நோக்கியும் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் நோக்கியும் பல குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே போனார். அவரை பார்க்குறப்ப இன்றைக்கி காலையில் அவருடைய இருக்கிறது மதுரையில் இருக்கிறார். மதுரை சூர்யா நகருங்கிற பகுதியில் இருக்கிறார். காலையில் சென்னையில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் போலீஸ் ஒரு டீம் அப்படியே போய் அவரை விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. மதுரையிலேருந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்காங்க. கைது செய்யப்பட்டாருங்கிற செய்தி போட்டுட்ருக்காங்க. அவர் கைது செய்யப்படவில்லை. ஃபோட்டோலாம் வருது சார். விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டு கொண்டிருக்கிறார். சென்னையில் வச்சிருக்கக்கூடிய சைபர் கிரைம் ஆஃபீஸில் விசாரிச்சுட்டு இன்னைக்கு இரவு கூட விடுதலை செய்யப்படலாம். அது ஒன்றும் அவர் மேலே என்ன வழக்கு, எந்த பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இன்றைக்கி போட்டுட்ருக்காங்க. பட் எதுவுமே உறுதிப்படுத்தப்படாத தகவல். அவர் விசாரணைக்காக அழைத்து வரப்படுறாங்க. அவர் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவினுடைய உறவினர்கள் சில போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புள்ள உள்ளவங்க, பல கோடி ரூபாய் இதில் தொடர்பு இருக்குது, அதில் சில பேர் தலைமறைவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தை என்ன பண்ண, சில அமைச்சர்கள் மீது கூட இருக்க ஆட்கள்லாம் யாருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, அது எல்லாமே ஏஐ ஃபேக் நியூஸஸ் எல்லாமே இவராக கிரியேட் பண்ணுறாரு. இது அரசாங்கத்தின் மேலே ஒரு வன்மத்தை கற்கிறாரு, ஒரு வதந்தியை பரப்புறாரு அப்படின்னு இவங்க தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் அதுதான். இவர் ஏஐ ஃபோட்டோவில் அமைச்சர்கள் கூட இருக்க ஆட்கள் வேறு யாருக்கும் இருக்கிற மாதிரியான ஃபோட்டோவை சோசியல் மீடியாவில் போடுறாரு. அமைச்சரவையின் களங்கம் விளைவிக்கிறாரு, பொது அமைதிக்கு குந்தம் விளைவிக்கிறாருங்கிற கேஸ்லாம் இவரை போட்டு பதிவு பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது ஒழிய இது வரைக்கும் உறுதிப்படுத்தப்படல. அப்போ இவரை நோக்கி அவங்க போகிறாங்க. மதுரையிலேருந்து இவர் அழைச்சிட்டு வராங்க. சைபர் கிரைம் ஆஃபீஸில் வச்சு இவர்கிட்ட விசாரணை நடத்திட்டு அது விசாரணை முடிவில் அவங்களுக்கு திருப்திகரமாக இருந்ததுன்னா அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி ரிமாண்ட் பண்ணி சிறையில் அடைப்பாங்க. இப்போ விசாரணை முடிவில் திருப்திகரமாக இருந்தது அப்படின்னா அப்போ அவர் சொன்னது உண்மைன்னு இருந்ததுன்னா வெளியேற்றிடுவாங்கன்னு சொல்கிறீங்களா அவரை? இல்லை, அது என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு தெரியல. விசாரணைக்கு கூட்டு வராங்க. ஏற்கனவே இதே மாதிரி தான் ஒரு முறை திமுக ஆட்சி காலத்தில் விசாரணைக்கு அழைச்சிட்டு வரப்பட்டு விசாரணை முடிஞ்சிட்டு அப்புறம் ஏதாவது எழுதி வாங்கிட்டு அப்புறம் கோர்ட்டில் பார்த்துக்கிறோங்கிற மாதிரியான முடிச்சிருவாங்க. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறார். அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவும் அவருடைய குடும்பத்தார் மீதும் நிறைய சர்வதேச தடவில் லிங்க் இருக்குது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கெல்லாம் தொடர்பு இருக்குது. நெருக்கமான வட்டங்களில் அப்போ எப்படின்னு அதிரடியான சில குற்றச்சாட்டுகளை வச்சுருக்கிறாரு. அப்படிங்கும்போது ரிமாண்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை அதுக்கான ஆதாரத்தை இவர் கொடுத்து நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்ல போகிறாரா? அது உண்மைதான், என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் கோர்ட்டில் பார்த்துக்குறேன்,
இது அவதூறு கிடையாது, இது ஏஐ கிடையாது அப்படின்னு இவர் ப்ரூஃப் பண்ண போகிறாரா, இல்லை கோர்ட்டுக்கு போக போகிறாரா, இல்லை இவருக்கு முன்னாடி போகிறப்பே முன்ஜாமீன் யார் வாங்க போகிறாங்களா அப்படிங்கிறதுலாம் இன்றைக்கி நைட்டு வரைக்கும் போகும். இன்றைக்கி நமக்கு ஒரு கிளியர் கட்டான பிக்சர் அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி மிட் நைட்டில் தெரியும். இப்போ அப்படி ஒரு ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா எப்படி சார், அவரை வந்துட்டு வச்சிருப்பாங்களா இல்லை வெளியேறிடுவாங்களா? இல்லை, அவர் அப்படின்னா நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன், டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு கோர்ட்டில் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போவார், விசாரணை முடிச்சுட்டு அனுப்பிச்சிருவாங்க. இல்லை ரிமாண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ரிமாண்ட் பண்ணுறது அந்த இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திமுகவை தவிர எல்லா கட்சிக்குமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி அதிமுகவெலாம் என்ன ப்ரோ, ராங் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோங்கிற மாதிரியான அவங்க ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. சீமான் கண்டிச்சிருக்கிறாரு, டிடிவி தினகரன் கண்டிச்சிருக்கிறாரு, இதுதான் கருத்து சுதந்திரமா அப்படின்னு. இந்த தாவேகா அரசாங்கம் வந்த பிறகு நிறைய ஐடிகள் முடக்கப்பட்டிருக்கு. அன்றைக்கி திருச்சி சூர்யா கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, இன்னும் சில பேர் மேலே வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது ஒட்டுமொத்தமாக எல்லா கட்சிகளுமே ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. விமர்சனம் இல்லாமல் நீங்கள் எப்படி வளருவீங்க, விமர்சனத்தை நீங்கள் தாங்க வேண்டாமா, இப்படி எதுக்கு எல்லாரையும் கைது பண்ணி எத்தனை நாள் அடைச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தாவேகா நோக்கி வைக்கிறாங்க. அது தாவேகா தரப்புல இருந்து இல்லை நாங்கள் வந்து அவதூறு பரப்புறனால அடிப்படையில் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம்னு அவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. இது விசாரணை முடிவு தான் தெரியும் சார். ஆனால் எல்லாருமே, அதாவது விஜய்க்கு எதிரான அத்தனை பேரும் வந்துட்டு வாய்ஸ் கொடுத்துட்டாங்க இது தவறுன்னு. திமுக ஏன் பேசாமல் இருக்கு? இல்லை, திமுகவை தான் இது ஏற்கனவே மாரிதாஸ் கடுமையாக தாக்கியவர் இல்லையா. திமுக அரசாங்கத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அரசாங்கத்தை நோக்கி பல குற்றச்சாட்டுகளை வச்சவர். திமுகவே சில கேஸெல்லாம் போட்டிருக்கு மாரிதாஸ் மேலே. அப்படிங்கும் போது இப்போ வந்து திமுக மிக விரைவில் குரல் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் வந்துட்டு ரிலீஸ் ஆகிறாரு, இன்னொரு பத்திரிகையாளர் பற்றிக்கு உள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு பத்திரிகை தர்மம் வந்துட்டு மீறப்படுகிறதோ ஏதாவது ஒரு விதத்தில். அதாவதுங்க, பத்திரிகை தர்மம்ங்கிறது வந்து இன்னைக்கு ஓரளவுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. தர்மம் குறைஞ்சிக்கிட்டே வருது. தர்மம் குறைஞ்சிக்கிட்டு வந்து அது வேறு பக்கம் போயிடுச்சு. ஒரு அஜெண்டா பேஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் வந்து ரெண்டாவது ஒரு சார்பு நிலையை எடுத்து பேசக்கூடிய ஆட்கள்ன்ற அன்னைக்கு மாறிடுச்சு. அப்படிங்கும் போது இது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு சித்தாந்த அடிப்படையில் பேசுகிறாங்க. அப்போ அதற்கு எதிர்த்த கட்சிகள் வர்றப்ப அவர் மீது வழக்கு போடுறது இன்றைக்கி வந்து ஒரு வாடிக்கை ஆகிப்போச்சு. ஆனால் இவர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறார். ஒரு இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு குரூப்போட தொடர்பில் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுங்கும் போது அது அரசாங்கத்திற்கு ஒரு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அப்படிங்கும் போது அவருக்கு ஆதாரம் இருந்து பேசியிருக்கிறாரா, இல்லை வந்து அவதூறாக பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறது விசாரணையில் தான் தெரியும். அவரும் வந்து இன்றைக்கி ஒரு செய்தியை வந்து அரசாங்கத்தை நோக்கி பேசுகிறாரு அப்படின்ற போது ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்க மாட்டார், அவரே அதை ப்ரூஃப் பண்ணணும். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் டைமில் வந்துட்டு ஒரு ஆதிக்க மனப்பான்மை தான் எல்லா இடத்துலையும் இருந்தது, எல்லாத்துலேயும் வந்து கருத்து சுதந்திரம் பதிக்கப்பட்டது அப்படின்னா பேசுகிறோம். ஆல்மோஸ்ட் அதே பாணியில் ஒரு ஆட்சியை வந்துட்டு தாவேகா கொடுக்குதோ? இல்லை, அப்படி வந்ததுன்னா ஒரு விமர்சனமே தெரியாமல் போயிடும். ரொம்ப நீண்ட நாட்கள் பயணம் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு அரசாங்கத்தை நோக்கி விமர்சனம் பண்ணால் தான் நம்ம செய்ய தவறு நமக்கு தெரியும். ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு அப்படின்னா இந்த குற்றச்சாட்டு சரியாக தப்பா நம்ம கிராஸ் செக் பண்ணணும். இப்போ நான் உங்களை நோக்கி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன்னா அவதூறாக இருந்தாலும் சரி, அவதூறாக தான் நீங்கள் கண்டிக்கலாம். அதே நேரத்தில் அதை வந்து சரி பார்க்கணும். ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரா, அது சரியா, உண்மையிலே வைக்கிறாரா, அப்படி ஒரு ஏதாவது நோக்கத்தோடு வைக்கிறாரா, உண்மையாக இருக்க பட்சம் திருத்திக்கிறணும், சரி செஞ்சுக்கிறணும். இப்படி குற்றச்சாட்டுகளே மாறி நம்ம காதுக்கே வராமல் பண்ணிட்டோம்னா அந்த ஆட்சி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வலுவான ஆட்சியாக இருக்காது. போன திமுக ஆட்சியில் பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகள் வெளியில் வராமல் பார்த்துக்கிட்டாங்க. அதுதான் வந்து என்னென்னா தான் நிற்கக்கூடிய தொகுதியில் கூட நமக்கு செல்வாக்கு குறைவாக இருக்குன்றதை கணிக்க தவறியது. அந்த தப்பை பண்ணிடக்கூடாது. அந்த தப்பு பண்ணிங்கன்னா உங்கள் வளர்ச்சி அப்பயே தடைபடுதுன்னு அர்த்தம். விமர்சனங்களை நீங்கள் வெளியில் விடாமல் தடுத்தீங்கன்னா நீங்கள் தடைபடுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் வளர்ச்சி தடைபடுதுன்னு அர்த்தம். யாராக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தாவேக்கா இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, பாஜகவாக இருந்தாலும் சரி, தடைபட்டு கொண்டு இருக்கிறது நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி நீங்களே தடுக்கிறீங்கன்னு அர்த்தம். திருச்சியில் கூட பேசிட்டு போனார் விஜய், என்னை விமர்சிப்போ நிறுத்திடாதீங்க, நீங்கள் விமர்சிக்க தான் எனக்கு எனர்ஜின்னாரு. ஆனால் இப்போ வந்து நேர்மறையாக போய்கிட்டு இருக்கப்ப இது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது. சரி, இப்போ திருச்சி சூர்யாவுடைய கைது கூட ஆனால் வந்துட்டு ஒரு பெண் வந்துட்டு அவர் மேலே வந்துட்டு அவதூறுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தானே அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி வழக்குகளை எப்படி வழக்குகள் போடுவாங்க அப்படின்னா யாரையா போட வச்சு பழைய வழக்கில் தூசி தட்டி ஒரு ஆட்சி மாறுறப்ப இந்த மாதிரி காட்சிகள் மாறும். இது எப்பயுமே நடக்கிற விஷயம்தான். இந்த அலிஷா அப்துல்லாவும் நம்ம திருச்சி சூர்யாவும் முக்தாரும் பேசின வீடியோ எப்போ வந்த வீடியோ? அந்த வழக்கை தூசி தட்டுவாங்க. இது இன்னொரு ஆட்சி மாறுதுன்னா பழைய ஆட்சியில் நடக்கக்கூடிய வழக்குகளை தூசி தட்டுவாங்க. இது எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று நடக்கிற விஷயம் தான் அது. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் அதில் உண்மை இருக்கான்னு பார்க்கணும். ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறார், உண்மை இருக்கிறா, இல்லை அவர் வந்து வேற ஏதாவது நோக்கத்தோடு பண்ணுறாரா,
இல்லை இதெல்லாம் உள்நோக்கம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதை நான் இது பண்ணணும். விமர்சனங்களை நீங்கள் மறைக்காதீங்க, தடை போடாதீங்க, விமர்சனங்களை தள்ளி விடாதீங்க. விமர்சனங்களை தள்ளி விட்டீங்கன்னா வளர்ச்சி இல்லை. அது வந்து நம்மளே ஒரு 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 வட்டத்துக்குள்ள அடைச்சிக்கிற மாதிரி தான். ஒரு பத்திரிகையாளர் கைதுங்கிறது வந்துட்டு இப்போ அண்மை காலமாக நிறைய கேள்விப்பட்டுட்டே இருக்கும். குறிப்பாக ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் இப்போ வந்துட்டு முக்தார் அவர்களையும் கைது செஞ்சு திருப்பி ரிலீஸ் பண்ணாங்கன்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் மறைமுகமாக வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன். என்ன ஒரு மாதிரி அடக்குமுறை சார்ந்த ஒரு விஷயங்களுக்கு தான் போயிட்டு இருக்குதோ அரசு? இல்லை, அப்படித்தான் நம்ம எடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய தொடர் சம்பவங்கள், பல ஐடிகள் முடக்கப்படுது, பல பேருடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் முடக்கப்படுது. அப்படிங்கும் போது கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இது போதோ அப்படி அவதூறாக இருந்தால் நீங்கள் கண்டிக்கலாம், அவதூறாக தான் வழக்கு போடலாம். பட் ரேண்டமாக எல்லாரையுமே அந்த மாதிரியான விஷயத்துக்கு போகிறப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது உங்களுடைய வளர்ச்சியை தான் பாதிக்கும். சார், ஆனால் கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறத தாண்டி இப்போ இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன ஒரு அநாகரிகமான ஒரு தொனியிலையும் பேசுகிற மாதிரியான ஒரு ஆட்கள். அது தவறு, கண்டிக்கத்தக்க விஷயம். அதையும் ஒரு கருத்தில் கொண்டு தூக்குறாங்களோ? இல்லை, அது கண்டிக்கத்தக்க விஷயம். யாராக இருந்தாலுமே நம்ம 1000 விமர்சனங்கள் ஒரு நடிகர் விஜயா இருக்கிற வைக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜயா இருக்கிற போது அந்த பதவிக்கான மரியாதை கொடுக்கணும். அதான் மரியாதை. அது இன்னைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இருக்காருன்னா இந்தியாவுக்கான பிரதமர். நீங்கள் ஓட்டு போட்டாலும் போடாட்டி உங்களுக்கு அவர் பிரதமர் தான், உங்களுக்கு ஒரு இந்தியாவினுடைய தலைவர் தான். அது மாதிரி தான் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவர்களை ஆதரித்தாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் விமர்சனம் வச்சிருந்தாலும் கூட இப்போ வைக்கிறது வந்து அரசாங்கத்தின் வைக்கக்கூடிய விமர்சனம், ஒரு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மேல் வைக்கக்கூடிய விமர்சனங்கிறது நாகரீகமாக இருக்கணும். தவறுகளை சுட்டி காட்டுற பொழுது நாகரீகமாக இருக்கணும். ஆனால் இப்போ இவங்களை பற்றி மட்டும் இல்லாமல் சார், இப்போ இந்த மாதிரி பத்திரிகையாளர் கைது செய்யக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் யாரை பற்றி என்ன விமர்சனம் வச்சாலும் அதில் ஒரு சின்ன ஒரு அநாகரிகத்தன்மை இருக்கிற ஒரு போக்கு நிறைய இடங்களில் பார்க்குறோம் இல்லையா? ஒரு சமயம் அப்படிப்பட்ட ஆட்களாக பார்த்து அவங்க மேலே இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் போட்டு தூக்குறாங்களா? அப்படிதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் ரெக்கார்டு எடுத்த அந்த ஆட்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் பார்க்குறப்ப எல்லாருமே ஒரு அநாகரிகத்தின் உச்சம், வதந்திகளை பரப்பின ஆட்கள், வன்மத்தை கொட்டிய ஆட்கள். இதே மாதிரி தான் பல வன்மம் தான் கொட்டியிருக்கார். உண்மை. போன 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை தொடர்புபடுத்தி திமுக இருக்கக்கூடிய நிர்வாகி தான் போதைப் பொருள் வழக்கில் தொடர் முக்கியமான புள்ளின்னு டெய்லி வீடியோ போட்டவர் தான். அப்போ அதுக்கு பிறகு அந்த சம்மந்தப்பட்ட நிர்வாகி அதுலேருந்து வெளியே வர்றாரு. கொரோனா காலங்களில் எப்படி பரப்புனாங்கிறது தெரியும், யாரால் நோய் பரப்புச்சு, தப்லீக் ஜமாத் போயிட்டு இருந்தாங்க நோயை பரப்புனாங்கன்னு அந்த வன்மத்தையும் வதந்தியும் பரப்புனவங்க தான். அதெல்லாம் ப்ரீவியஸ் ரெக்கார்டு இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான ஆட்களும் இப்பயும் அதை தொடர்கிற பட்சத்தில் வேறு என்ன செய்யும்? ஒவ்வொரு அரசாங்கம் பார்த்துட்டு இருக்காதுல்ல. ஒரு அரசாங்கம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும், ஒரு அரசாங்கம் ஹார்டாக ஹேண்டில் பண்ணும், அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த ஹார்டாக ஹேண்டில் பண்ணுறது கூட ஏதோ ஒரு விதத்தில் சமுதாயத்துக்கு நல்லதுங்கிற ஆங்கிள் எடுத்துக்கலாமா? உண்மைதான். அதாவது ஒரு பொய்யான செய்தியை, வதந்தியை, ஒரு வன்மத்தை பரப்பக்கூடிய விஷயத்துக்கு ஒரு நீ அடுத்து பண்ணக்கூடிய ஆட்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். ஸோ அப்போ இந்த விதத்தில் பார்க்கும்போது சார், இப்போது திமுக செய்யாத சில விஷயங்களை தாவேகா செய்துன்னு எடுத்துக்கலாமா? இப்போ மாரிதாஸ் அவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப மூர்க்கமாக திமுக ஹேண்டில் பண்ணலை, தாவேகா ரொம்ப மூர்க்கமாக ஹேண்டில் பண்ணி திமுக பல விஷயங்களில் கோட்டை விட்டுச்சு, அது இந்த மாதிரியான விஷயங்களும் சேர்த்து கோட்டை விட்டுச்சு. ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு திமுக வந்துட்டு சார் இப்போ ஒரு பத்திரிகை சுதந்திரம் இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால விட்டதனுடைய நிலையா இல்லை எதுக்கு அப்படிங்கிற மாதிரியான? திமுக பல விஷயங்களுக்கு கொஞ்சம் பின்னாடி யோசிச்சு அப்புறம் வந்து அவங்கள பின்னாடி உள்ள ஆட்கள், பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட், இவர் தொட்டு அவர் வருவா, அந்த கட்சி வருமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப சாஃப்டாக போச்சு. இதே போன எலெக்ஷன் நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் இருந்தக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் எப்படிலாம் பேசினாங்க? உண்மை உண்மை. பவர் கையில் இருந்துச்சுல, முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், முட்டாள் முதலமைச்சர்லாம் பேசினாங்க. அப்பயும் நம்ம இந்த மாதிரி விமர்சனம் பண்ணோம், ஒரு முதலமைச்சர் அதுக்கு பேசாதீங்க, ஆமாம் பேசக்கூடாது அப்படின்னு. அப்போ இப்பயும் சொல்கிறோம். நீங்கள் இன்னைக்கு விஜய் ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாருன்னா அவர் பதவிக்கான ஒரு மரியாதை இருக்குது, அதை நம்ம வந்து கண்ணியத்தோடு தான் நடத்தணும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிற எல்லாரையும் களை எடுத்துருவோம்னு தாவேகா ஆட்சி முடிவு பண்ணிடுச்சோம்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. நம்ம அவங்க என்ன ஒரு பிளான்ல இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்கள் வரக்கூடிய நேரங்களில் அவங்க அரசாங்கம் முன்ன பின்ன யோசிக்காமல் தைரியமான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. குறிப்பாக மாரிதாஸ் அவர்கள் வந்துட்டு போதைப் பொருளை தான் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்குறாரு, சொல்கிறாரு. இப்போ ஏற்கனவே திமுக அரசுலேயும் அதே தான் சொல்லிட்டு இருந்தார். இப்போ விஜய் அவர்கள் தாவேகா ஆட்சி வரும்போதே சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, போதையை வந்துட்டு 100% வந்துட்டு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஆதவர்ஜுனா மேலேயே இப்படி ஒரு அலிகேஷன் வைக்கிறாருன்னும் போது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஆதவர்ஜுனா ஸ்லீப்பர் செல் மாதிரி எங்கேயாவது இயங்குறாரா? இல்லை, ஆதவர்ஜுனா ஸ்லீப்பர் செல்லாக இயங்குறாரா என்னங்கிறதெல்லாம் எப்படி சொல்ல முடியும்? அந்த அரசாங்கம் உருவானதுல முக்கியமான நபராக இருக்கவர். ஆமா நிச்சயமா. அப்ப அவரை ஆட்டணுங்கிற மாதிரியான அவரை டார்கெட் பண்றாங்க. இப்ப நேரடியாக விஜயை போய் டார்கெட் பண்ற, விஜய் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லை. இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய மாமனார் இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் பெரிய லாட்டரி அதிபராக இருந்தவர், அவர்கள் மீது பறைய ஈடி வழக்கு அந்த வழக்குலாம் இருக்குது, அதெல்லாம் தோண்டி துருவெடுத்து அப்போ இவர் மூலியமாக விஜய்க்கு ஒரு நெருக்கடியை கொடுக்கலாம்லாம் பண்ணுறாங்க. இப்போ இந்த வலதுசாரி சித்தாந்தத்தில் உள்ள ஆட்கள் எல்லாருமே தாவேக்கு அரசாங்கம் நோக்கி ஒரு மாதிரி குறி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசாக இருக்குது
அப்படிங்கும்போது இதை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க டார்கெட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பூராமே வந்து நெருக்கி போகிறாங்க. இப்போ நெருக்கடி கொடுக்கக்கூடிய நிலைமையில் போட்டாங்க. அது வந்து ஆதவர்ஜின மூலியமாக போய் இந்த அரசாங்கத்துக்கு ஒரு வேலையை செய்யலாமாங்கிற அஜெண்டா இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ரொம்ப நன்றி சார். நன்றி.